ரோகிணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. பார்த்தோன்னா விஜயா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தீங்களாங்க, முன்னாடியே இந்த முத்து தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருப்பான், இப்போ அவன் கூட பரவாயில்ல போல இருக்கு, இவன் என்னென்ன வேலை பார்த்து வச்சுட்டு இருக்கிறா, ஏதோ போய் பேசினா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் போய் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு நம்ம திருட்டு நகையை எடுத்துகிட்டு வந்தா கிட்டத்துக்கு அதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னா இப்போ பார்த்தீங்களா ஆள் வச்சு அடிச்சிருக்கா, அது சிட்டி தான் காரணம்னா அப்போ திருட்டு பயலோட சாவகாசம் வச்சுட்டு இருக்கிறா, அப்போ அந்த திருட்டு நகைக்கு இவளுக்கு சம்மந்தம் இருக்குத்தானங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் வந்தவங்க என்னங்க திருட்டு நகை அது என்னங்க கேஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் விஜயா கொஞ்சம் அமைதியாக இரு, தேவையில்லாமல் இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு நீ வேறு ஏதாவது பிரச்சனை இழுத்து விடாத அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, திருட்டு நகையை பற்றி நாங்கள் விசாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா அதையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேடம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஏங்க எல்லாருமே அங்கே சொல்லிட்டாங்க, அந்த சிட்டியை வந்து நீ தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டுட்டான், நீங்கள் ஒத்துக்கலைன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும், ஒழுங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் ஏரோகுனி ஏதோ தெரிஞ்சவங்ககிட்ட தான் சொன்னேன், தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி தான் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறேன், நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இருக்காதுன்னு சொல்லி சொன்னேன், தெரிஞ்சவங்க சொன்னது கடைசியில் பார்த்து இந்த சிட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏன்டா கூட வாழ்கிற பொண்டாட்டி என்ன பண்ணுறா, யார்கிட்ட போய் பேசுகிறா எதுன்னு கூட நீ பார்க்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் தான் எங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மேடம், ஆனால் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி எப்படி இருந்தாலும் மனோஜ் நமக்கு எதுக்கும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி சரியாக மாட்டிட்டோம், இந்த சிட்டி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான் பாரு, அவங்ககிட்ட மாட்டினாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சா இப்படி சொல்லி மாட்டி விட்டுட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கே பாருங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. ஏங்க கையங்காலமும் மாட்டிட்டீங்க, மறுபடியும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா ஏண்டி திருட்டு கழுத போய் பேசுனேன்னு நினச்சேன், அன்றைக்கி திருட்டு நகையை கொண்டுட்டு வந்தேன், இப்போ மறுபடியும் வந்துட்டு அடுத்த இந்த வேலை பத்திரிக்கை அடியால் வச்சு ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டேன், உன்னையெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் ஏமா முத்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்போ ஆளை வச்சு அடிச்சான்னு சொன்னப்போ அவனை அத்தனை பேர் எல்லாம் கதற நின்று இருந்தோம், அப்போ கூட எதுவுமே மூச்சை விடாமல் நின்று இருந்தியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, அது எப்படிங்க அங்கிள் சொல்லுவாங்க, அவங்க தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் ஆள் வச்சு பண்ணியிருக்கிறாங்க, கடைசியில் வந்து ஆள் வந்து வலி தாங்க முடியாமல் அடி தாங்க முடியாமல் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க, ஆனால் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போது நிறுத்துங்க, நான் வேணே எதுவும் பண்ணலை, இந்த பணத்தை கொடுக்கக்கூடாது, கொடுக்காம வந்து இந்த பிரச்சனையில் வெளில வரணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா அது மட்டும் இல்லாமல் அங்கே முன்னாடியே வந்து உனக்கும் அந்த சிட்டிக்கும் நிறைய பிஸ்னஸ் டீல் போயிருக்குன்னு வேறு அவன் சொல்லியிருக்கான், என்ன ஏதுன்னு தெரியல, இன்ஸ்பெக்டர் அங்கே விசாரிச்சுட்டு இருக்காரு, போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இது வேறு நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை மறுபடியும் அடிக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அடிக்கலாம் கூடாது, அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம்ல, நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரோகிணியை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குற விஜயா இங்கே பாடுறா, இனிமேல் வந்து அவளை போய் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிடாது, ஏங்க உங்களுக்கும் சேர்த்த சொல்கிறேன், இனிமேல் யார் சொன்னாலும் அவளோட விஷயத்தை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன், இனிமேல் அவள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அவளுடைய பொட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கி வெளியே பாரு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் போய் அவளை வெளியில் எடுத்துகிட்டு வர அப்படி இப்படின்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற நம்மள அவள் தப்பு பண்ணிட்டாதா இல்லையெல்லாம் சொல்லலை, ஆனால் வந்து எதுக்காக பண்ணா, அவங்க பணம் கேட்டாங்க, அந்த பணத்தை கொடுக்காம வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் சிட்டிக்கிட்ட பேசிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா கோவப்பட்டு சொல்கிறாங்க, ஏங்க மாமா அவங்க பண்ணால் ஒரு நியாயம், இவர் பண்ணால் ஒரு நியாயமா, இவர் யாருமே எதுவுமே தப்பே பண்ணலை, அவ்வளோ தூரம் நம்ம சொன்னால் யாருமே ஏற்றுக்கவே இல்லை, இப்போ அவங்கள மறுபடியும் வந்துட்டு அவங்க பண்ண விஷயத்துக்கு இவர் போய் தலையிட போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க மீனா, ஒன்று நோட் பண்ணிங்களா, ஆக்சுவலாக முத்து போனது அவங்களுடைய பிரச்சனைக்குனே போக கிடையாது, உங்களுக்கு மீனா உங்களுக்காக இல்லை அவருக்காகவும் போகல, ஆன்ட்டிக்கு வந்து பிரச்சனை வந்துன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பேச போய் கல்யாணத்துக்கு ஓகே சம்மதம் சொல்லி வச்சுட்டு வந்தார், ரெண்டாவது வந்துட்டு இந்த ரோகிணியும் இதாக மனோஜும் சேர்ந்து தான் போய் பணம் கொடுக்குறோன்னு சொல்லாங்க, எடுத்து அவங்க பணத்தை ஆசை வந்து பணம் கேட்டிருக்காங்க, அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக மறுபடியும் திரும்ப வந்து மனோஜ் கேட்க போயும் முத்து போய் ட்ரை பண்ணியிருக்காரு, இதுக்கடையில் வந்துட்டு இதுதான் விஷயம் தெரியாமல் ரோகிணியை ஆளை வச்சு இப்படி பண்ணியிருக்கிறாங்க, சுற்றி வலிச்சு பார்த்தா கடைசியில் ரோகிணி பண்ண விஷயத்துக்கு இப்போ முத்து வந்து தேவையில்லாமல் நேரம் இது பண்ணியிருப்பாங்க, நீங்கள் மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா மீனா கண்டிப்பாக முத்து தான் அதில் சஃபர் ஆகியிருப்பார், பார்க்க போனால் உண்மையான அக்யூஸ்ட்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான், ஆனால் பார்த்தா முத்து உங்களுக்கெல்லாம் தான் சப்போர்ட் பண்ண போய் கடைசியில் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, உண்மையாலுமே மீனா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து போய் இறங்கி பண்ணங்காட்டி தான் பரவாயில்ல, இல்லைன்னா கண்டிப்பாக முத்துவோட லைஃப் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை ஸ்ருதி சொல்கிறது தான் கரெக்டு, ரோகிணி வந்து பண்ண விஷயத்துக்கு இப்போ தேவையில்லாமல் வந்துட்டு முத்து மாட்ட பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ விஜயா சொல்கிறாங்க, இங்கே மேல் அந்த நாய் திருட்டு நாய் அந்த பார்லருக்காரி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, மனோஜ் எனக்கு தெரியாமல் போய் எங்கேயோ ஸ்டேஷனில் போய் பார்க்க வக்கீலை வச்சு அவளை வெளில எடுக்கிறேன்னு ஏதாவது நான் விஷயம் கேள்விப்பட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பையனே இல்லைன்னு சொல்லிட்டு உனையே சேர்த்து தலைமுழுகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அப்படிலாம் நான் பண்ண மாட்டேம்மா, நான் எதுக்குமா போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஏங்க மனோஜ் இப்போ உங்கள் ஒய்ஃப் இப்படி மாட்டியிருக்காங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அத்தனை
கேட்பேன். எங்கள் அம்மா கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ அவள் தப்புன்னு சொல்கிறாங்க, அதை நான் கேட்டு தானே அவன் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ எங்கள் அம்மா சொல்கிறத தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த மீனா, இங்கே பாருங்க மாமா, அவர் இப்போ தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். அதனால தான் எனக்கு வந்து இது மாதிரி கரெக்டாக வந்து நான் போய் தீபன்கிட்ட பேசி எல்லாமே முடிக்க முடிஞ்சது. ஆனால் அவர் முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ நல்லாவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் அதை பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கே முத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்ட்டு போயிட்டுருக்காருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணியை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போனோன்னே இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு, ஏமா உனக்கெல்லாம் அறிவே இல்லையாம்மா, ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு இப்படி ஆளை வச்சு அடித்து அது மட்டும் இல்லாமல் பழி தூக்கி அதான் அந்த முத்து மேலே போட்டிருக்கிற, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க சார் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ எது உண்மையை சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அவன் எல்லாத்தையும் உண்மையும் சொல்லிட்டான். நீ ஏதாவது மாற்றி வச்சின்னா கடைசியில் வந்து அவனை வெளில விட்டுருவேன், ரவுடியை ஏவி விட்டவங்கள தான் உள்ளே வைக்க வேண்டியது இருக்கும். உள்ள அங்கே வந்து அந்த பையனோட வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸாக இருக்குது, அவன் மட்டும் இறந்துட்டான், அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொலைக்கேஸில் உள்ளே போக வேண்டியிருக்கும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிட்டி உள்ளேருந்து லாக்கப்லேருந்து சத்தம் போடுறாரு, சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க சார், என்னை விட்டுருங்க, அவங்க பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ண சொன்னாங்க நீ பண்ணங்கிறியே, வேறு ஏதோ பிஸ்னஸ் டீல் இருக்குன்னு சொல்லி அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உன்னை வெளில விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா இந்த அம்மாவோட சேர்த்து உனையும் சேர்த்து உள்ளே போட வேண்டியது இருக்கும், பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணி வந்துட்டு, நான் என்ன சிட்டி எனக்கு என்ன டீல் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மேடம் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்தால் சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிட்டிக்கு இது ஏதோ உளறி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு நினச்சிட்டு, சிட்டி அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப பேசுகிறாங்க. என்ன மேடம் அவன் ஏதோ பேச வரான், விடாமல் தடுக்கிறீங்க, அவனை தனியாக கூட்டு போய் வந்து விசாரிக்க விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்ல போகிறான், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிற, இந்த பொண்ணை கொண்டுட்டு போய் உள்ள லாக்கப்பில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கொண்டு போய் உள்ளே தள்ளி விடுறாங்க. தள்ளுந்து மட்டும் இல்லாமல் இங்கே சிட்டியை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு என்ன உனக்கு அவங்களுக்கு என்ன டீல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் உண்மையை சொல்லுங்கள் சார், இந்த பிரச்சனையெல்லாம் சாலா என்னை வெளில வரணும் அப்படின்னா கொலைக்கேஸுக்கு இது மாட்டி விட்றாங்க சார், என்னை வெளில விட்டுருங்க சார், எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன ஏதுங்கிறது ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லு, அப்படி இல்லைன்னா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த ரோகிணி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து அந்த மேடம் வராங்க. வந்துட்டு போலீஸ் மேடம் சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள் சார், இந்த பொண்ணு ஏதோ இப்போ ரீசெண்டாக ஏதோ திருட்டு விஷயத்தில் மாட்டிருக்குது, திருட்டு செயின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க மாமியார் பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, கேட்டதுக்கு அப்படி வந்து அதை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்ன பேச்சு போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவனை பற்றி அப்புறமேல் நம்ம விசாரிச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுகிட்ட தான் விசாரிக்கணும், எல்லா திருட்டுத்தனத்தையும் அதான் பண்ணிட்டு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரோகிணிகிட்ட விசாரிக்கிறான்ட்டு போகிறாங்க. அங்கே போன என்னம்மா திருட்டு செயின் ஏதோ வந்து கேள்விப்பட்டாங்க போல இருக்குது, என்ன அந்த என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா, பெண்ணை அதாவது சிட்டி விசாரிக்கிற மாதிரி உங்களே வந்து விசாரிக்க முடியும், விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அது வந்து நான் எங்கள் மாமியாருக்கு ஒரு செயின் வாங்கலான்ட்டு வாங்கினேன், அது வாங்கினதில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கவும் செஞ்சுட்டேன், 3 லட்ச ரூபா உரிய செயின் 1 லட்ச ரூபாய்க்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஆசையை வாங்கிட்டு போய் என் மேலே கோவமாக இருந்தாங்க, அதனால தான் சரி இதை கொடுத்தா கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அதை வாங்கிட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனாங்க, போன இடத்துல தான் வந்து இப்படி அந்த செயினோட உரிமையாளர் வந்துட்டாங்க, அதை பார்த்துட்டு அது ஏன் செயின்னு சொல்லி கொடுக்க போனப்போ தான் தெரிஞ்சு திருட்டு நகைன்னு சொல்லிட்டு நானே ஒரு இடத்துல ஏமாந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஏமாட்டியா, அந்த இடம் எந்தன்னு சொன்னால் தானே யார் என்னன்னு நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் அந்த செயின் திருட்டு செயின், அதை தெரியாமல் நீ வாங்கிட்டு வந்திருக்க, அப்போ அந்த நகையை உங்கள்கிட்ட கொடுத்தவன் திருடுனா தான் இருக்க முடியும், ஒழுங்காக இப்போ சொல்லு யார்கிட்ட வாங்கணும்னு ஒழுங்காக சொல்கிறியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அது வந்து சார் இங்கே வருமா உண்மையை சொல்லிடு, இல்லை நாங்களே போய் எல்லாம் கண்டுபிடிக்க போனால் அப்புறம் உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா வந்து எங்கேமே நாங்கள் வச்சிருக்கிற கோவத்தையும் சேர்த்து உன் மேலே போட வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரம்மா கையில் இருக்கிற லத்தியில் வச்சுட்டு அடிக்கவும் செய்கிறாங்க ரோகிணியை. வேறு யாரும் இல்லைங்க சார், நான் சிட்டிக்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ கூட்டுக்கான வாங்கி தான், அவன் சொன்னது கரெக்டு தான், நிறைய பிஸ்னஸ் டீல் போயிட்டுருக்கு.